சோ விஜய் வெர்சஸ் யாருன்னு கேட்டீங்க, விஜய் வெர்சஸ் எழுதி வச்சுங்க 2031 களம் வந்து சினிமா ரீல்ஸ் விஜயா, நிஜ ஹீரோ அண்ணாமலையா அப்படின்னு களம் மாறும். விஜய் அப்படிங்கிற இந்த ஜாம்பி கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இந்த மாயையை உடைக்கணும்னா அதுக்கு தமிழகத்துல அரசியல் களத்துல இருக்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை தான். நிச்சயமா 2029லயே விஜய வந்து ஒரு வீழ்ச்சி அடைய வச்சிருப்பார். 2031ல விஜய வந்து நிச்சயமா ஒரு வீழ்ச்சி இருப்பார் நம்புறேன். திமுக இந்த 2026ல கதம் நினைச்சேன். ஆனா கதையே மாறி போச்சு. 2 திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கிற 2 கட்சிகளுக்குமே இனி சிக்கல் தான். அரசியல் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்சிஷன் ஆயிடுச்சுங்கிறப்ப இனி எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கடுமையான பலகீனம் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா எப்பயுமே அவங்க வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்கட்சியா இருந்ததுல ஒரு பீரியட் விட்டா அடுத்த பீரியட் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு இருந்தப்ப, 2வது நான் வெளிப்படையாவே சொல்லியிருக்கேன், அதிமுகவுக்கு பெரிய ஒரு கொள்கை சித்தாந்த பிடிப்பு அந்த மாதிரி கிடையாது. இது நடக்கும் இந்த இலையுதிர் காலம். இது வந்து அதிமுகவில் இலையுதிர் காலம். ராகுல் காந்தி 99 நாட் அவுட், 1 அடிச்சாருன்னா செஞ்சுரி. எடப்பாடி பழனிசாமி 10 ரன் எடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் தோத்து போனதான் சொல்றேன். கிட்டத்தட்ட 3 பேருக்கு ஒரே கொண்டுதான். திமுகவுடைய அன்னைக்கே கார்பன் காப்பி தான் அதிமுக. அதுல கொஞ்சம் தேசியத்தை சேர்த்துக்கும். திமுகவோட இன்னைக்கு லேட்டஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் அப்படிதான் தாவேகா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக மாதிரி இருக்கிறேன், பாஜக மாதிரி இருக்கிறேன். ஓகே சார். தமிழக அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. புதிய அரசியல் இயக்கம் அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்காரு. இந்த அரசியல் இயக்கம் இப்ப தொடங்குவதற்கான நோக்கம் என்ன? இங்க தமிழகத்துல இன்னுமே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அதற்கான ஸ்பேஸ் இங்க இருக்கா தமிழ்நாட்டுல? தம்பி, நான் 2 நாளா டெல்லியில இருந்தேன். இப்பதான் மாலை விமானத்துலதான் சேலம் வந்த உடனே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் 2 நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பிஜேபியில இருந்து வெளியேறன்னு அறிவிப்புக்கு நாள் இரவு அவர்கிட்ட சந்திச்சு நான் ஒரு 10 நிமிடங்கள் அவரோட தனிமையில உரையாடினேன். அப்ப என்னுடைய ஒரு வேண்டுகோளா, ஏன்னா நான் வந்து அடிப்படையில் ஒரு தேசியவாதி, அதிமுக ஆதரவாளர். 2 கட்சி பிரிஞ்சிருந்தப்ப கூட நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாடு நல்லா இருக்கு மோடி சாமி, வீடு நல்லா இருக்கு பழனிசாமின்னு நான் தொடர்ந்து 5 வருடங்களா பேசிட்டு இருந்தேன். இப்போ அந்த அடிப்படையில நான் பாஜகவில் ஒரு 17 ஆண்டுகள் பயணித்தவன்கிற அடிப்படையில திரு அண்ணாமலை அவர்கிட்ட நான் என்ன ஒரு வேண்டுகோள் வச்சேன் அப்படின்னா, நீங்க பாஜகவுல தொடரணும், நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ பாஜகங்கிற யானை மேல ஏறிதான் நீங்க சவாரி பண்ணா அந்த வெற்றி இலக்கை உங்களால அடைய முடியும். நான் உங்களை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிருக்கேன். நான் பேசுனதோட அடிப்படை உங்களுடைய வயது மிக இள வயது, 40 வயதுக்கு கீழே நீங்க இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இப்ப டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிருக்கேன். 2026 தேர்தல் முடிஞ்சு யாரும் எதிர்பார்க்காம மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன அடுத்த நாளே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்க ஸ்டுடியோவிலையும் இன்னொரு யூடியூப் சேனல்லையும் தான் நான் சொன்னேன், விஜய் அப்படிங்கிற இந்த ஜாம்பி கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இந்த மாயையை உடைக்கணும்னா அதுக்கு தமிழகத்துல அரசியல் களத்துல இருக்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை தான். அண்ணாமலையும் பிஜேபியும் பரஸ்பரம் 2 பேர்த்துக்கும் உள்ள இந்த வேற்றுமைகள் எல்லாம் பேசிட்டு அவரை மீண்டும் தலைவராகி ஒரு அட்டானிமஸ் பவர் அவருக்கு கொடுக்கணும். எடியூரப்பாவுக்கு கர்நாடகாவில எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசுறது முதல்ல அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது சொன்னது நான் தான் அப்படிங்கறத ஒரு தடவை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புறேன். ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு தனி இயக்கம் ஒண்ணு காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்தம் தான். அப்ப அவர் பேசுறப்ப என்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு, இல்லைங்கன்னா நம்ம தனியா ஒரு இயக்கம் கொண்டு வந்தாலும் ஐயா ஜி.கே. மூப்பனார் எந்த வழியில போனாரோ அந்த மாதிரி தான் மாநில நலன்களை முன்னிறுத்திய ஒரு அரசியலாத்தான எனக்கு இருக்கும். நான் ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற அடையாளத்தை நான் நிச்சயமா மாத்திக்க மாட்டேங்கிறப்ப நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். சார், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்து வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினாரு. அது சரியா இருந்தா நீங்க அதை உங்க பொது இயக்கத்துக்காக நீங்க பயன்படுத்தணும்னு நிச்சயமா அதை நான் பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வருத்தனா தம்பி, இப்ப ஏற்கனவே இந்த மாநில சுயாட்சி, மாநிலம் வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, டீலிமிட்டேஷனு, இந்த மாதிரி இந்த மத்திய யார் ஆட்சியில இருக்காங்களோ அன்று ஆட்சியில இருந்த காங்கிரஸையும்
இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜகவையும் எதிர்த்து அவங்கள ஒரு விரோதிகளா ஒரு உருவகப்படுத்தி அரசியல் பண்றதுதான் திமுகவுடைய காலகாலமான அரசியல். அதுக்கப்புறம் வந்த மத்த கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒரு படித்தவர் டாக்டர் அன்புமணி அவரெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நீட் தேர்வை எதிர்ப்பேன் அப்படின்னு இங்க ஒரே மாதிரி ஒரு சீரியோபோனிக் அரசியலை முன்னெடுக்கிறப்ப அப்ப அதுக்கு ஒரு தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு தனியா இயக்கம் காண்றார் அப்படிங்கிறப்ப அப்ப நாளைக்கு எனக்கு உண்மையாலுமே தெரியல நீட் தேர்வுல அவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பார். நீட் தேர்வை எதிர்த்தார் அப்படின்னா நிச்சயமா இங்க 10 1 11 அப்படின்னு தான் இவரோட நிலைப்பாடு ஆகி போயிடும். ஏன்னா அவர் ஒரு தேசியத்தை உள்ளடக்கிய மாநில நலன்களை முன்னிறுத்துவேன் அப்படிங்கிறப்ப டீலிமிட்டேஷனை பத்தி என்ன சொல்ல போறாரு, நீட் தேர்வை பத்தி என்ன சொல்ல போறாரு, கண்மூடித்தனமான நிச்சயமான இது மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்னு போக மாட்டாருன்னு நான் அவரை நம்புறேன். அப்ப எதை பண்ணினாலும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வாதத்துக்கு வச்சுக்க நீட் தேர்வு அவசியங்களா, பீகார்ல உள்ளவங்க எல்லாம் எழுதுறப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அதை எழுத முடியாதான்னு கேட்டேன். பாத்தீங்களா பிஜேபியோட ஆளு பிஜேபியோட 2000 பி டீம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பீண்டா திமுக பி டீம்ங்கிறாங்க, சீமான பி டீம்ங்கிறாங்க, ஜோசப் விஜய் முதலமைச்சர் பி டீம்ங்கிறாங்க, பாஜக உருவத்தை மாத்தி அமைச்சுட்டு இருக்குது, நாங்க தான் சொன்னோமே அப்படின்பாங்க. அப்ப நீட் தேர்வை எதுக்குறேன் அப்படின்னாருன்னா இங்க இருக்கிற அந்த 10 11 கூட்டத்துல ஒரு இதாயிடுவார். இது என்னை பொறுத்த மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வருத்தமும் கூட. அவர் பாஜகவில் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமா 2029லயே விஜய ஒரு வீழ்ச்சி அடைய வச்சிருப்பார். 2031ல விஜய நிச்சயமா அவர் வீழ்த்திருப்பார் நம்புறேன். ஆனா இன்னைக்கு ஒரு தனி இயக்கம் அவர் எடுத்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுங்க அந்த அளவுக்கு. ஏன்னா பாஜகங்கிறது ஒரு கட்டமைப்புள்ள கட்சிங்க. அதுல அதாவது என்ன எனக்கு புரியல. அதான் தமிழ்நாட்டுல பாஜக செயல்பட முடியல கட்சிக்குள்ள. ஒரு தேசிய கட்சியால இங்க இருக்கக்கூடிய இந்த மண் சார்ந்த அரசியலை புரிஞ்சிக்க முடியல, இங்க இருக்கக்கூடிய அந்த மொழிநடைய அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு பேர் தாங்க தேசிய கட்சி. மாநில கட்சிங்கிறவனுக்கு தேர் இஸ் நோ பவுண்டரிஸ். அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். அந்த மொழி தமிழ்நாட்டுல இந்த 49 ஆரம்பிச்சுட்டா திமுக, அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த மொழி இனம் அப்படிங்கிறத இவங்க வச்சு அரசியல் பண்ணாங்க. அது மூலமா பெரிய மக்கள்கிட்ட ஒரு இதை ஏற்படுத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படியே சொல்லி அந்த அரசியல் தானே தம்பி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நான் கேட்கறது, நான் ஒரே ஒரு சின்ன வார்த்தை கேட்கிறேன். இது மரியாதைக்குரிய, நான் இன்னமும் நம்புறேன் அவர் என்னைக்கும் ஒரு தேசியவாதியாத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இருப்பாரு. இந்த புதிய இயக்கம் முழுக்க முழுக்க இளைஞர்களை நோக்கி வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியலை நகர்த்துறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இந்த இளைஞர்களை நோக்கி நகர்த்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளையுமே வீக்கெண்ட் பண்ற ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? இங்க ஏற்கனவே அதிமுக ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. 100% நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேங்க. இது ஜெனரேஷன் டிரான்சிஷன் ஆயிடுச்சு. எப்படி கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் இங்க முன்னெடுத்து சென்றாரு, பக்தவச்சலம், அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ராஜகோபாலாச்சாரின்னு சொல்ற ராஜாஜி இவங்க எல்லாம் இருக்கிறப்ப அப்போ ஒரு இளைஞர்கள் அப்படின்னு இவங்க அந்த மொழி இதெல்லாம் கையில எடுத்து மொழி வெறிய அதிகப்படுத்தி விட்டு எல்லாம் இளைஞர்கள் திரு அறிஞர் அண்ணா அவர்கள் பின்னாடி நின்று அன்னைக்கு ஒரு இளைஞர்கள் அன்றைய ஜென்சி, அது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜென்சின்னு சொல்றீங்களா, அன்றைய ஜென்சி அவங்க ஒரு 50 60 70 வயதுகளை தொட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அன்னைக்கு வீழ்த்தினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை அரசியலுக்கு பயன்படுத்தலான்னு இந்தியாவில கண்டுபிடிச்ச மரியாதைக்குரிய பிரதமர் மோடியே பார்த்து ஐயோ இந்த லெவல் எல்லாம் பண்ணலாமான்னு வியக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த விஜய் கட்சிக்காரங்க உள்ள பூந்து அடிச்சு வீட்டுல இருக்கிற கிட்ஸுங்க மூலமா ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி, தாத்தா நீ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், என் தலைமையில சத்தியம், அப்பா நீ விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் அது ஒரு புது பட் மேண்டேட் இஸ் மேண்டேட். அதை நான் மறுக்கவே இல்லைங்க. அதனால விஜயோட வெற்றியை நான் குறைச்சு மதிப்பில்லை எந்த விதத்திலையும். அது பீப்புள்ஸ் மேண்டேட். திராவிட கட்சிகள் நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்ன தம்பி, என்னைக்குமே தமிழ்நாட்டுல பைபோலர் பாலிடிக்ஸ் தான் இருந்திருக்குது. இதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பலமா இருந்தது, கம்யூனிஸ்டும் அந்த நேரத்துல இந்த கர்மாந்திர நீதி கட்சியும் இருந்தாங்க. நீதி கட்சிங்கிறது பின்னாடி உருமாற்றமாச்சு, கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சது, நீதி கட்சி உருமாற்றமாயி திமுக காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது. என்னைக்கு அண்ணா திமுக வந்ததோ காங்கிரஸ் அந்த இடத்த விட்டு வெளியேறிச்சு, திமுக அண்ணா திமுக மாறிச்சு. நடுவுல ஜனதா கட்சி 1980 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில 15,000 20,000 ஓட்டுகள்லாம் கூட அவங்க வாங்கியிருந்தாங்க. யாரும் நிலை பெற முடியல. அது என்னைக்குமே இந்த பைபோலர் பாலிடிக்ஸ் தான் வந்திருக்கு. நடுவுல நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் வந்திருக்காரு, வைகோ வந்திருக்காங்க, மரியாதைக்குரிய விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, கருப்பையா மூப்பனர் ஐயா அவர்கள் 1989லயே இந்த மாதிரி ஒரு நிலைமையை எடுத்து பார்த்தாரு. நான் என்ன இந்த தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்தேன்னா, நான் ஒரு ஜோசியம் சொன்னேன், என்னுடைய கணிப்பு சொன்னேன், உங்க பேச தமிழா பேசலையே,
திமுகவுக்கு எதிர்க்க வந்து ஒரு பேருக்கு அழிவு சுனாமி அலை அடிக்குது, திமுக தூக்கி அவங்களுக்கு பிடிச்சு அரபிக்கடலில் எரியப்படும் அப்படின்னு சொன்னேன். அது பழிச்சுது. ஆனா நான் எதிர்பார்த்தது அது அப்படியே நேச்சுரலா அதிமுகவுக்கு எப்பயும் போல வரும். விஜய் ஒரு 30% வரைக்கும் கூட ஓட்டு வாங்கினாலும் அதிமுக வெற்றி பெறும். திமுக இந்த 2026ல கதம் கதம்னு நினைச்சேன். ஆனா கதையே மாறி போச்சு. 2 திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கிற 2 கட்சிகளுக்குமே இனி சிக்கல் தான். அரசியல் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்சிஷன் ஆயிடுச்சுங்கிறப்ப இனி எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம விரும்புறோமோ விரும்பலையோ, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, அடுத்த ஒரு குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு திரு விஜய் அவர்கள் தான் சென்ட்ரிக் ஃபோர்ஸ். அதுல சந்தேகமே இல்ல. அவரு வந்து இப்ப ஒரு ஸ்பைஸ் ஒரு அததான் சொல்ல வரேன். அததான் சொல்ல வரேன். அதாவது விஜய் தான் இனிமேல் வந்து தமிழக அரசியலின் சென்ட்ரிக். ஒரு காலத்துல கருணாநிதி அவர்கள் எப்படி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தன்னை சுத்தி தான் தமிழக அரசியல் நடக்குமோ அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். சோ இப்ப அவரை எதிர்த்து நிக்க போறது யார் அப்படின்னு கேக்குறப்ப அதிமுக கடுமையான பலகீனம் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா எப்பயுமே அவங்க வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்கட்சியா இருந்ததுல ஒரு பீரியடு விட்டா அடுத்த பீரியடு ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு இருந்தப்ப, 2வது நான் வெளிப்படையாவே சொல்லியிருக்கேன், அதிமுகவுக்கு பெரிய ஒரு கொள்கை சித்தாந்த பிடிப்பு அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட கெட்ட நேரம் அதுல வாரிசு அரசியலும் கிடையாதுங்கிறப்ப இப்ப பெரிய தடுமாற்றத்துல இருக்குது. எல்லாம் அதுல இருந்து நல்லா சம்பாதிச்சவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொள்கை வீரர்கள் எல்லாம் இப்ப விஜய போய் விஜய் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை அமைச்சரா இருந்தவரை போய் பாக்குறதுக்கு அவரு பவ்யமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு விஜய் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட கடம்பூர் ராஜா அவரு போய் பாத்தீங்கன்னா நம்ம ஆதவண்ணனுக்கு முன்னாடி கை கட்டிட்டு நிக்கிறாரு. நான் கேக்குறேன், இப்படி எல்லாம் பொழைக்கணுமா? இல்ல நான் கேக்குறேன், அதிமுகவுல அந்த அம்மா பேரை சொல்லி ரெட்டலையை சொல்லி நாங்க அம்மாவின் விசுவாசிகள் அம்மாவோட இதெல்லாம் சொல்லி எல்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சுட்டிய, இன்னும் உனக்கு எல்லாம் என்ன வேணும்? வீட்டுல ரிட்டையர்ட் ஆக வேண்டியது தானே, வீட்டுல போயிருக்க வேண்டியது தானே. வேணுங்கிற அளவுக்கு 7 தலைமுறைக்கு 700 கோடி பணம் சம்பாரிச்சிட்டீங்க. உங்களை பாக்குறதுக்கு விஜய் நேத்து வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாரு, பவ்யமா உட்கார்ந்துருந்தாரு. இன்னைக்கு அவரை போய் பார்க்க முடியல. நம்ம உண்மையான நிழல் முதலமைச்சரா இருக்கிறாரு நம்ம தம்பி ஆதவர்ஜுனன். இது நடக்கும் தம்பி, இலையுதிர் காலம். இது வந்து அதிமுகவில் இலையுதிர் காலம். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன? அவங்களுக்கான தலைமை அப்படிங்கிற ஒரு பிம்ப அரசியலை எதிர்பார்க்கிறாங்களோ? அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆட்களையோ, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆட்களையோ பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமையை ஏற்க இங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ் மறுக்கிறாங்களா? இதுக்கு நான் ரொம்ப நுட்பமா நான் பல தொலைக்காட்சிகள் இந்த பதில சொல்லி இருக்கிறேன். அதுல எனக்கு சில அதிமுகவுடைய நண்பர்கள் என் மேல கோச்சிக்கிட்டாங்க. நான் வெளிப்படையா பேசியிருக்கேன். அதிமுகவோட டிஎன்ஏ புரிஞ்சுக்கங்க. அதோட ஸ்தாபகர், தோற்றுவித்தவர், திரைத்துறையில் கோலோச்சிய அன்றைய சூப்பர் ஸ்டார் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அந்த கட்சியை பெரிய அளவுல வளர்த்தி கட்டி காப்பாத்துறவங்க அதே திரைத்துறையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற 2 பேருமே திரைத்துறையிலிருந்து வந்ததுனால அவங்க மேல இருந்த அந்த வசீகரம். அதிமுக தொண்டர்கள் உண்மையாலுமே யாருங்கிறீங்க? 70%, 80 இல்ல 90% புரட்சி தலைவரோட ரசிகருங்க, புரட்சி தலைவியோட ரசிகருங்க. ஒரு 10% பேர் திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் அதற்கு எதிர்கட்சி, பலமான எதிர்கட்சி அதிமுக தான். திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறவங்க தான் என்ன மாதிரி ஆட்கள் ஒரு 10% பேர் அதிமுக இருந்த. சோ நேச்சுரலா அது ஒரு சினிமா கவர்ச்சி உள்ள அந்த தொண்டர்களை கொண்ட கட்சி. அப்படிங்கிறப்ப சாமானிய தொண்டனை ஏத்துக்கிறான். அதாவது வந்து ஏன்னா அதான் சொல்றேன், அதோட கெட்ட நேரம் வாரிசு அரசியல் கிடையாது. இந்தியாவில 2 வகையா பிரிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியான அரசியல் பண்றவங்க பாரதிய ஜனதாவும் இப்ப பாத்தீங்கன்னா 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் தான். மீதி நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அப்துல்லா குடும்ப கட்சி, முப்தி முகமது குடும்ப கட்சி, லாலு பிரசாத் குடும்ப கட்சி, முலாயம் சிங் குடும்ப கட்சி, கருணாநிதி குடும்ப கட்சி, இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே குடும்ப கட்சிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்கிற பியூர் இளவரசர்கள் அங்க போட்டுருவாங்க. அந்த பவர் டிரான்சிஷன் அட்டகாசமா ஆயிடும். அதிமுகவோட கெட்ட நேரம் இதுல குடும்ப அரசியலும் கிடையாது. அந்த வசீகரமான சினிமா தலைவர்கள்ட்ட கட்டுண்டு கிடந்த மாதிரி அந்த ஒரு தலைமையும் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கலப்பை பிடிச்சு விழுது சாதாரண கிராமத்துல இருந்து இந்த விவசாயி. எப்பயும் பாத்தீங்கன்னா தொண்டர் இரட்டை இலை இருக்கும் இடம் எனக்கு அதுதான் தலைமைன்னு எடப்பாடி பழனிசாமி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தொண்டர்கள் யாரும் மாறல. எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தியோட போட்டி போடுறாரா? ராகுல் காந்தி 99 நாட் அவுட், இன்னும் 1 அடிச்சாருன்னா செஞ்சுரி. எடப்பாடி பழனிசாமி 10 ரன் எடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் தோத்து போனதில்ல நான் சொல்றேன். ஆனா தொண்டர்கள் யாருமே போல. நல்லா நீங்க எல்லா டீப் ரூட்ல நீங்க பாருங்க, யாரார் இந்த உண்டு கொளுத்து அனுபவிச்சு 2ஆம் நிலையில பதவியில இருந்தாங்களோ அந்த தலைவர்கள் இனிமேல் நான் அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு எதுவும் பதவி இல்லை அப்படின்னு ஒண்ணு
அடுத்த நடிகரை பார்த்து ஓடுறாங்க. சிம்பிள் இதுதான். திமுகவில எதையாவது சொல்லுவான், வடக்கு வாழு தெற்கு தேரு திராவிடமா சோற்றால் அடித்த பிண்டமே அப்படிமா, மொழி இன உணர்வு கொள்ளுமா, ஆரியமாவுமா, கூழு கஞ்சின்னு எதையாவது சொல்லுவானுங்க. அது சொல்றதுக்காவது ஒரு இது இருக்கும். ஆனா அந்த இதுல கொள்கையும் கிடையாது. பெர்செப்ஷன் அதுதான் பிரச்சனை. ஒரு பெர்செப்ஷன் ஷேப்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சோ இங்க ஒவ்வொரு தலைவர்களா போகும்போது இப்ப அதிமுக பலவீனம் அடையுதோ அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தோற்றம் கொடுக்கும்ல. தோற்றமில்லை தம்பி, அது உண்மைதான். அதிமுகவுல இருந்து போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்ட்ட நான் வேண்டுகோளா சொன்னேன், உடனடியா இதுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னா தினகரனை கட்சியில சேர்த்துக்கணும். ஏன்னா அதிமுக அழிவு, திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. அதிமுக அழிஞ்சா நாட்டுக்கு நல்லது இல்லை. ஏன்னா அது பேர்ல திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருந்தாலும் அது தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு மாநில கட்சியா தான் நான் என்னுடைய பார்வையில பாக்குறேங்க. ஏன்னா புரட்சி தலைவர் தான் திமுகவிலும் தூக்கி எறியப்பட்ட போது இந்த கட்சியை ஆரம்பிச்சப்ப என்னுடைய தலைவர் அண்ணா, என்னுடைய வழிகாட்டி காமராஜர் அப்படின்னு சொன்னவர். தன்னுடைய கட்சிக்கு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அந்த தேசிய உணர்வு கொஞ்சம் கூட குன்றாம கவர்னர் எதுக்க மாட்டாங்க. மத்தியில மொராஜி தேசாயா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், பிற்காலத்துல மோடியா இருக்கட்டும், எல்லாத்தோடையும் ஒரு நட்புணர்வோட தேச பிரிவினையோ மறைமுகமாவோ நேரடியாவோ இந்த நாட்டுக்கு எதிரான கருத்து பேசுற கட்சி கிடையாது. ஒரு தேசியத்தை உள்ளடக்கிய பேரளவுக்கு திராவிடத்தை வச்சிருந்த ஒரு கட்சி. அது அழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா அது பெரிய ஒரு பின்னடைவுன்னு நான் பாக்குறேன் தம்பி. ஏன்னா பாரதிய ஜனதாவும் இங்க பெருசா வளர முடியல அப்படிங்கிறப்ப நல்ல இதுல இருக்கிற ஒரு தேசியனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப தேசிய சிந்தனை உடையவங்க, இந்துத்துவ சிந்தனை உடையவங்க பிஜேபி ஓட்டு போடுவாங்க. அதே கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவாவும் அந்த தேசிய உணர்வுடையவங்களும் நேச்சுரலா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ அந்த இடம் இன்னைக்கு வெற்றிடம் ஆகுது அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. பாஜகவுல அண்ணாமலை தலைவரா போட்டு அந்த இடத்தை பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைச்சப்ப அவர் அண்ணாமலை வேற ஒரு ரூட் எடுத்திருக்காரு. இப்ப நான் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சோ விஜய் வெர்சஸ் யாருன்னு கேட்டீங்க, விஜய் வெர்சஸ் அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு முடியட்டும், திமுகவுல இருந்து சாரியா அந்த நடிகர் கட்சியை நோக்கி போவாங்க. அதுல சந்தேகமே இல்ல. 2 திராவிட கட்சி பின்னடைவை சந்திக்கும். ஒரு தீசிஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஆன்டி தீசிஸ் அப்படிங்கிறது வந்தே தீரும். ஒரு கருத்து கிட்டத்தட்ட 3 பேருக்கு ஒரே கொண்டுதான். திமுகவுடைய அன்னைக்கே கார்பன் காப்பி தான் அதிமுக. அதுல கொஞ்சம் தேசியத்தை சேர்த்துக்கும். திமுகவோட இன்னைக்கு லேட்டஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் அப்படிதான் தாவேகா. இவேரா முதல்ல மாலை இது ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனவனே போய் காமராஜர் இதுக்கு அவர் இன்னும் போய் பார்க்கல. காமராஜர் இடத்துக்கு போய் ஒரு நினைவஞ்சலி செலுத்தல. ஈவேரா திடலுக்கு போய் மாலை போடுறாரு. அப்படின்னா திமுக கொள்கைக்கும் தாவேகா கொள்கைக்கும் நீங்க 1% கூட வித்தியாசம் சொல்ல மாட்டீங்க. சோ இந்த மாநில சுயாட்சிங்கிற பேர்ல இங்க இந்த மாநில உரிமைன்னு தூக்கி பிடிக்கிற 3 பேர் இருக்கிறப்ப திரு அண்ணாமலை அவர்கள் பெரிய அவருக்கு புத்திசாலி. அவருக்கு நாமெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. அதே வேடத்தை நீ அந்த வேடம்னு கூட சொல்ல வேணாம், அந்த நிலைப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த கடை விரிச்சுக்கு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதிமுக எடுத்த அந்த தேசியத்தை உள்ளடக்கிய மாநில பார்வை அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா எழுதி வச்சுங்க. 2031 களம் சினிமா ரீல்ஸ் விஜயா, நிஜ ஹீரோ அண்ணாமலையா அப்படின்னு களம் மாறும். இதுல மாற்றம் எனக்கு சந்தேகமே இல்ல. ஓகே சார். இதுவரை எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு தேசிய உணர்வோட நடுநிலையோட நடந்துக்கிற பேசு தமிழா பேசுறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு பெரும் வாய்ப்பா நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.